வணக்கம் வியாஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது கம்பளி பூச்சி கேமிங். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கிராணி தாங்க விளையாட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம உள்ளே வந்தாச்சு. லாக் பிக் எடுத்து இந்த கேட்டை முதல்ல ஓப்பன் பண்ணுவோம். இந்த சொட்டையை மொட்டையும் நம்மளை என்ன பண்ணுறது காத்துட்ருக்காங்கன்னே தெரியல. முதல்ல உள்ளே போயிடலாம். உள்ளே வந்துட்டோம். அப்படியோ ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுனோம். டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நம்ம போயிட்டு அந்த தகர டப்பா மாண்டிட்டு அந்த சவுண்டு போட வச்சுட்டு நம்ம பதுங்கியே வெயிட் பண்ணுவோம். ரெண்டு வந்தங்காட்டியோ நம்ம அப்படி ஓடிடலாம். வட டக்குன்னு சவுண்டு போடுறோம். சவுண்டு போட்டான் இவனோ நம்ம மேலே போயிட்டு பதுங்கிடுவோம். இந்த மொட்டையை சொட்டையை வர வரைக்கும் நம்ம வெயிட் ஐயோ இந்த சிலிண்டர் வந்துச்சு. ஆமாம் அடி போயிடுச்சு. டக்குன்னு உள்ளே ஒளிடா ரெண்டு வந்து பார்த்து அந்த சீன் நான் கட் பண்ணிடுறேன். அந்த சீனை கட் பண்ணிட்டு நம்ம மேலே போயிடுவோம். மொட்டையை சொட்டை கீழே போயிடுச்சு. சரி, நம்ம அந்த டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த வீட்டில் என்னென்ன இருக்குது பொருள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம கேட்டப்ஸ் கேப் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துருக்கோம். ட்ரெயின் எஸ்கேப் வந்து வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, நானும் போடுறேன். ஓகே இங்கே ஐயோ கேட்டுக்கு தேவை நம்ம தேட சொல்ல ஒரு பொருளுமே கிடைக்கவே மாட்டேங்குது. இப்போ நம்ம தேடாத போது தான் பொருளும் கிடைக்குது. என்ன பண்ணுறது இவனுங்க வச்சுக்கினேன். சரி, இங்கே என்ன இருக்குது? இங்கே ஒரு வத்திப்பட்டி இருக்குது. இந்த வத்திப்பட்டியா நானும் இந்த எல்லா கிராடி கேமில் அடி பார்க்குறேன். இந்த வத்திப்பட்டி கண்டிப்பாக ஏதோ ஒன்று இருக்குது. இந்த வத்திப்பட்டி எதுக்கு வச்சுருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு? உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை கிழமை அதுக்கு யூஸ் பண்ணுவானோ அப்படின்னு கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். கிழமை எனக்கு தெரிஞ்சுடே கேட்டு போயா கிழமைக்கு துரோகமாக பண்ணுற உனக்கு இருக்குடா. மண்டையிலே நிற்க வச்சு சொன்னோம்டா. அப்படியே நல்ல வேலை நான் எனக்கு வெப்பன் கீ கிடச்சதால நான் ஸ்லிங் ஷாட் எடுத்துகிட்டு நம்ம மேலே போய் கல் பொறுக்கணுமா, அதனால் நான் சவுண்டு போட்டு அதுங்கிட்ட டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். சரி, நம்ம போயிட்டு கீழே போயிட்டு கல் பொறுக்க வேண்டியது தான். நம்ம இப்போது அப்படியே இறங்குடா. அதுதான் க்ளோஸ். அவ்வளோதான் இறங்க சீக்கிரம் போ. முதல்ல இந்த கிராணி சவுண்டு போட்டு இங்கே வர வச்சு நம்ம கீழே போய் கல் பொறுக்க வேண்டியதான். சவுண்டு போட்டோம் வந்துடும் நினைக்கிறேன். சரி, நம்ம வெளியே வந்துட்டாச்சு. ஐயோ வெளியே வந்தவனே தாக்குறாங்களே நம்மளே. டக்குனு நம்ம கல்லும் பொறுக்கிட்டேன். நம்ம இப்போ நான் சவுண்டு போட்டேன், வராங்களான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது வந்துச்சு. கிழவி தாங்க ஃபஸ்ட்டு வருது நம்மக்கிட்ட அடி வாங்குறதுக்கு. அதான் வருது. வா கேள்வி அப்படியே கரெக்டாக கீழே வா அப்படியே வா மண்டையை காட்டு போடு இடிச்சாட்டை விரிஞ்சு போயிடு. கிழவி பறந்து போய் வரா. என்ன அந்த மொட்டையை வர டேஞ்சரு. அவன் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண முடியாது. வந்துட்டான் வட தம்பி வட கன்று வர வச்சுக்கணும். உஷாராக இருக்கணும். ஐயோ ஒரு கல் மிஸ் ஆயிடுச்சு. கரெக்டாக அது சான்ஸில் அடிக்கணும். அட்ரா அவ்வளோதான் போடு. நல்ல வேலை ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. நம்ம இல்லைன்னா அவ்வளோ நேரத்துக்கு அவுட்டே இருப்போம். அப்படியே நம்ம கண்ணை தூக்கிட்டு உள்ளே வந்துட்டோம். இப்போ நம்ம போயிட்டு கீழே போயிட்டு அந்த கிளாஸ் பீஸை வடிச்சிடலாம். வடித்து அங்கே ஏன்னாச்சும் யூஸ்ஃபுல்லான நம்மளுக்கு என்ன பொருள் கிடைக்குதான்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துருவோம். இதை உடச்சிட்டு உள்ளே போவோம். அவ்வளோ வந்தாச்சு உள்ள. இங்கே என்ன வச்சுருக்கீங்களா? என்ன இருக்குது? எதுவும் இருக்குது. ஐயோ ட்ரெயின் கீ போல் இருக்குது. நம்ம யூஸ் பண்ண சொல்லலாம் எதுவுமே கிடையாது. கீழே ஒரு பாக்ஸ் இருந்துச்சு, அதை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அதில் எதுவும் மொக்கையான பொருள் தான் இருந்துச்சு. நான் சரி மேலே வந்துட்டேன். மேலே வந்து இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக பொருள் கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே என்ன யூஸ்ஃபுல்லாக கொடுங்க தயவு செஞ்சு. என்ன இருக்குது? அடாப்பா அவங்களா காயின். இதை வச்சு நான் என்னடா பண்ணுறது? ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா ட்ரெயின் எஸ்கேப் பண்ண சொல்ல அந்த பொருளும் கொடுக்க மாட்டானுங்க. எல்லாம் பண்ண சொல்ல கொடுக்குறானுங்க. சரி, நான் கீழே இறங்கி வந்துட்டு சொல்ல எனக்கு தேங்காய் அடிச்சிச்சு. அந்த தேங்காய் வச்சு இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச அநேகமாக சேஃப் கீ எடுத்து தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. நினச்சேன் சேஃப் கீ தான் இருக்குது. பரவாயில்ல. ஐயோ இந்த ஸ்லெண்டி நான் வேறு ஆனாவுனா வந்து பயமுத்துறேன். ஐயோ மொட்டையை வர பார்த்துட்டேன். என்ன அவனை ஒரு டிஸ்ட்ராக்ட் பண்ணணுமா? மொட்டை வட சொட்டை வந்து அந்த சைடில் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். மொட்டையை வர என்ன பார்த்துட்டான். மொட்டை பையன் வட முடிஞ்சா போடுறா வாடா. அவன் பிடிக்க மாட்டான். அவன் வேஸ்ட்டு. நம்ம மேலே போயிட்டு சேஃப் கீழே எனக்கு தெரிஞ்சு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். எனக்கு தெரிஞ்சு சேஃப் கீழே அநேகமாக வந்து ஃப்ரிட்ஜு ஹேண்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா ஃபியூஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் இருக்கும். என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜென்ரேட்டர் கேபிள் பரவாயில்ல. இதுவும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான பொருள் தான். கரண்ட் வர வச்சா தான் நம்ம எஸ்கேப் பண்ண முடியும். ஓகே, நம்மளுக்கு பிளாங்க்கு கிடச்சிச்சு. கீழே நம்ம அதை ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ணிட்டு போயிட்டேன். சரி, நம்மக்கிட்ட அந்த சேஃப் கீ இருந்ததால் நான் அப்படியே அதை எடுத்துகிட்டு போயிட்டேன். சரி, இப்போ வந்தாச்சு. இப்போ எங்கள் காரில் எதுவுமே பாவி இந்த வீட்டில் எதுவுமே வைக்க மாட்டாங்க பொழுது. சொட்டை மொட்டை எங்கன்னா எதுக்குடா அந்த வீட்டை கட்டி வச்சுக்கிறீங்க? ஓகே, சொட்டை மறுபடியும் நான் டிஸ்ட்ராக்ட் பண்ணி வர வச்சுட்டேன். முதல்ல அது ரெண்டுத்தையும் போட்டு தான் நம்ம போயிடும். ஐயோ செஞ்சுட்டு ஆரோதே. ஐயோ பார்த்துச்சு சொட்டை வரேன்ன போடு இருந்துச்சு. மொட்டையை வர மேலே போயிருந்தோம். அவன் வரான். மொட்டை சீக்கிரம் வாடா. இன்னும் வேறு போட்டு போனோம். போடு. அவ்வளோதான். 2 க்ளோஸ். 2.5 நிமிஷத்துக்கு யாரும் வரமாட்டாங்க. நம்ம அந்த கேப்பில் கட்டையை மாற வச்சுருவோம். வீடு அவ்வளோதான். இந்த இடத்துல பொறுமையாக போகணும். நிறைய வாட்டி வீந்துக்கிறேன். அவ்வளோதான். வந்தாச்சு இப்படி வந்தாச்சு. எனக்கு தெரிஞ்சு இங்கே எதனா வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் கொடுக்குண்டா ப்ளீஸ். ஃப்ரிட்ஜு ட்ராங்க் பரவாயில்ல. இதுவும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் தான். நம்ம அந்த
அந்த பிரிட்ஜ் மேலே தூக்கிட்டு இருக்கோம். அதை நம்ம கீழே வர வச்சு தான் நம்ம எஸ்கேப் பண்ண முடியும். இது நம்மளுக்கு முக்கியமான ஒரு பொருள் தான். நம்மளுக்கு 2 பொருள் கிடச்சிச்சு. இப்போ இன்னும் நம்மளுக்கு தேவையான பொருள் வந்து ஃபியூஸ் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். முதல்ல அந்த பிரிட்ஜில் வச்ச முதல்ல போய் சுற்றி விட்ருவோம். அந்த மேலே எடுத்து வந்துடும். சீக்கிரம் கம் ஃபாஸ்ட். அவள் சுற்றி விட்டுறலாம். அதனால் மேலே இறங்குது. இறங்கலன்னா நான் காலி ஆகிடுவேன். அவள் தான் மொட்டையை சொட்டை எனக்கு தெரிஞ்சு அநேகமாக இழந்துட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். 2.5 நிமிஷம் ஆகிட்டுருக்கோம். சரி நான் மேலே வந்துட்டேன். மேலே காக்கா வந்து எனக்கு தெரிஞ்சு எதனா ஒன்று வச்சுருக்கலாம் யூஸ்ஃபுல்லாக. அதனால் மேலே வந்துட்டேன் நான். மேலே என்ன காக்கா நீ என்ன வச்சுருக்க? ஷெட்டுக்கு வச்சுக்கிது போடு. ஷெட்டுக்கு பரவாயில்ல. இது யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் தான். நம்ம கரண்ட் வர வைக்கிறதுக்கு ஷெட்டுக்கு ரொம்ப முக்கியம். அதனால் இந்த ஷெட்டுக்கு தூக்கி நம்ம கீழே போட்டுருவோம். சீக்கிரம் எனக்கு தெரிஞ்சு கிழமை ஏஞ்சிக்கலாம் மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. ஏஞ்சாங்கன்னா என்னன்னு தெரியல எனக்கு. சரி நம்ம போய் கன் எடுத்துகிட்டு கீழே போயிடலாம். ஐயோ பார்த்தா மாதிரி அவன் பாரு பார்த்தாயா மொட்டையும் போகிறான் பாரு. மொட்டை இதான் பாரு. ஐசியூவா ஏன்டா ஐசியூவா? பாவி நாங்கள் ஐசியூவில் அட்மிட்டாக பண்ணிக்கிறேன். ஐசியூன்றான். ஆனால் அதுக்கு உண்மையான மீனிங் நான் அவனை பார்த்துட்டேன்னு அர்த்தம். சரி ஐயோ இது வேறு பக்கம் நம்மளுக்கு சும்மா டார்ச்சர் பண்ணிங்குது. நான் கோவப்பட்டேன் நீலாம் தாங்க மாட்டேன். சரி ஃபஸ்ட்டு பானை உடைக்கிட்டு வந்துடும். நான் கல் பொறிக்கிட்டு முதல்ல பானை உடைக்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து இங்கே க்ளோஸ் பண்ணிவிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பானை வீந்துருச்சு. சரி நம்ம அதை போய் எடுக்கணும். அதனால் நம்ம அங்கே போயிட்டு இன்னொரு பானை இருந்துச்சுல்ல அதையும் உடைச்சிடலாம். கரெக்டாக வைக்கணும். அவ்வளோதான் போயிடுச்சு. 2 பானையும் வந்துச்சு. ஓகே 2 வந்துருச்சு. இப்போ நமக்கு மேலே போயிட்டு அந்த 2 பானையை எடுத்துடணும். 2 பானையை எடுத்து தண்ணி பிடிக்கணும் முதல்ல போயிட்டு. நான் அந்த சீனை கட் பண்ணிட்டேன். மொட்டையை வரலான்னு தரல. கத்துறாங்க சவுண்டு கேட்குது. அது இப்போ கேள்வி வேறு வந்துச்சு என்கிட்ட. இப்போ என்ன பண்ணுறது கரெக்டாக ஐயோ அவ்வளோதான். ஐயோ மிஸ் ஆயிடுச்சு. நான் அவ்வளோதான் போடு. இப்போ வாங்கடா இன்னும் ஒரே ஒரு கல்லுக்குது. மொட்டையை வந்துட்டானா அவனே வச்சுட்டேன். நான் அவனை வச்சுட்டு அந்த சீனை கட் பண்ணிட்டேன் நான். ஆனால் வரதுக்கு டிலே பண்ணுவோம் ரொம்ப. அதனால தான் கட் பண்ணிட்டேன். ஓகே இப்போ போயிட்டு என்ன பண்ணலாம்? நம்ம அந்த பானையை அந்த கண்ணு முதல்ல ஒழிச்சு வச்சுட்டு பானையில் போய் தண்ணி பிடிப்போம். ஓகே ஃபஸ்ட்டு ஒரு பானையில் போய் தண்ணி பிடிச்சிட்டு கீழே போய் வச்சு விட்றலாம். சீக்கிரம் கம். என்னடா பொறுமையாக நடக்கிறியாடா? போடா சீக்கிரம் போடா. அவ்வளோதான். இன்னும் யாராச்சும் இந்த வீடியோக்கு பார்த்து இன்னும் லைக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா நான் மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச 2-3 ஃப்ரெண்ட்ஸுக்காச்சு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே நம்ம வந்தாச்சு. இப்போ வேறு மேலே தான் போனோம். அப்படியே இன்னொரு 2வது பானையை தண்ணி பிடிச்சிடுவோம். ஏன்னா இந்த மொட்டையை சொட்டை ஏஞ்சிக்கிறதுக்குன்னு எனக்கு தெரிஞ்சு 1 நிமிஷம் கிட்ட ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே நம்ம போயிட்டு டக்குன்னு இந்த பானையை வச்சுட்டு பேட்லாக் கீ வேறு எடுக்கணும். ஐயோ ஸ்லெண்ட்ரினா கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு பேட்லாக் கீ. ஓகே சரி நம்ம இதில் போயிட்டு பானையில் தண்ணி பிடிச்சி வச்சுருவோம். தண்ணி பிடிச்சி வச்சாச்சு. ஓகே மேலே போயிட்டு நம்ம பேட்லாக் கீ தான் வைக்கணும். சரி ஓகே அந்த பேட்லாக் கீ வேறு எங்கே இருக்குன்னு தெரில. சரி அந்த பேட்லாக் கீ நம்ம பொறுமை எடுத்துக்க முதல்ல போயிட்டு இந்த ஷெட்டு கீ ஓப்பன் பண்ணி வந்து டெடி பேர் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நினச்சாலும் டெடி பேர் இருக்குது. ஓகே அதை போய் எடுத்து போட்டு எடுத்துடலாம். ஜென்ரேட்டர் போர்டில் போயிட்டு ஆன் பண்ணி கரண்ட்டை வர வச்சுருவோம். அதனால் கரண்ட் வந்தால் தான் நம்ம எஸ்கேப் பண்ண முடியும்ல. அதனால் ஓகே போட்டு ஆன் பண்ணி விட்டுறோம். அவ்வளோதான் போயிட்டு டெடி பேர் 2 பேர் ஏஞ்சிட்டாங்க. சட்டுன்னு டக்குன்னு லிஃப்ட் போடா. சீக்கிரமாக போயிட்டு இதை வச்சு டக்குன்னு எஸ்கேப் பண்ண வேண்டியதான். டக்குன்னு அவ்வளோதான். சீக்கிரம் ஆனால் ஸ்பெண்டிங் கேம் நம்மக்கிட்ட. அதனால் அதை கதையை க்ளோஸ் பண்ணிவிட்டு அது எனக்கு தெரிஞ்ச அநேகமாக பேட்லாக் தான் தரும். அது தந்துச்சுன்னா நம்ம அதில் ஓப்பன் பண்ணி அந்த பானையில் ஓப்பன் பண்ணி ஃபியூஸ் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகே சீக்கிரம் அது எவ்வளோ நேரம் போண்டா டக்குன்னு கொடுத்துருப்போம். ஓகே அதை கொடுத்துருக்கேன். பேட்லாக் தான் நினச்சா மாதிரி பேட்லாக் தான் கொடுத்துருக்கு. பரவாயில்ல. ஸ்லெண்ட்ரினா இஸ் நோ கான். ஸ்லெண்ட்ரினா வந்து இறந்து போயிடுச்சுன்றாங்க. அது இறந்து போனால் எனக்கு என்ன வந்துச்சு? நம்ம எஸ்கேப் பண்ண போதும். ஓகே அப்புறம் எனக்கு தெரிஞ்சு மொட்டையை சொட்டையை மேலே தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நம்ம டெடி பேர் எடுத்தோம்ல அதனால் மேலே சவுண்டு கேட்டு மேலே தான் 2 பேர் போயிருப்பாங்க. டக்குன்னு நமக்கு போய்ட்டு பேட்லாக்கி ஓப்பன் பண்ணி எனக்கு தெரிஞ்சு அதில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூஸ் பார்த்துருவேன். ஃபியூஸ் மட்டும் இருந்தால் நம்ம எஸ்கேப் பண்ணிடலாம். அதனால் ஃபியூஸ் மட்டும் நம்மளுக்கு அதில் கீதான்னு சொல்லிட்டு பார்த்துருவேன். டக்குன்னு ஃபாஸ்ட்டாக போய் வந்தாச்சு. ஓப்பன் ஆர்வமாக வந்துக்கிற யாரான கொடுக்காதீங்களா? பாவிங்களா எலக்ட்ரிக்கல் சுவிட்ச் இதை வச்சு நான் ஒரு ஆணியும் பிடிக்க முடியாது. சரி கடைசி ஃபியூஸ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கீழே நம்ம கிராண்டிக்கு பயந்து போய் ஒளியும் பார்த்தீங்களா அந்த ஒரு இடத்துல இருந்துச்சு. பாவி இவ்வளோ நேரமாக பானையெல்லாம் முடிச்சு எடுத்துன்னு போனடா. கரெக்டாக ஃபியூஸ் அங்கேயெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு ஆயிடுச்சு எனக்கு. சரி நம்ம பொறுமையாக இப்போ மொட்டை சொட்டமாக யாரும் நினைக்கிறாங்களா? யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி நம்ம பொறுமையாக போயிட்டு ஃபியூஸ் வச்சுட்டு எஸ்கேப் பண்ணிவிட வேண்டியதான். ஓகே ஃபியூஸ் வச்சுரு. அந்த ஃபியூஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் லைக் பண்ணாமல் நான் மறக்காமல் லைக் பண்ணுறேன். அப்புறம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச
ஃப்ரெண்ட்ஸுக்காச்சும் நம்ம வீடியோ ஷேர் பண்ணி அவங்க பார்க்க வைங்க. ஓகே சரி, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போவோம். அதுதான் நம்ம எஸ்கேப் பண்ண போகிறோம். சீக்கிரம் அவ்வளோதான் வெளியே வந்துச்சு. இதுக்கப்புறம் மொட்டையை நான் சொட்டையை நினச்சாலும் நம்மளை பிடிக்கவே முடியாது. என் ஃப்ரெண்டுமே நினச்சாலும் நம்மளை பிடிக்க முடியாது. நம்ம தான் எஸ்கேப் ஆக பாருங்க. அவ்வளோ ஓகே, என்ன வரீங்க? எவனும் வரல. சரி அப்படியே போகலாம். ஓகே, கேட்டுக்கிட்ட வந்துட்டோம். இதுக்கப்புறம் எந்த கம்பனாலையும் நம்மளை தடுக்க முடியாது. ஓப்பன் கடைசி வந்துக்கிட்டு ஓட்டையும் பார்த்துக்கலாம். யாரும் வரல. டாடா பாய் பாய். மொட்டையை சொட்டையை வந்து பார்க்கணும். அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சொட்டை வந்து இவனை மசாலாவில் ஊற வச்சா வேக விடலான்னு பார்த்தா ஓடிட்டாங்க. சிலண்டி தான் பார்க்குது. ஐயோ எனக்கு சாஸ்தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்குது. சரி, இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லவ் யூ ஸோ மச். பை கைஸ்.